இயற்கையோட இப்படி சேர்ந்து நடக்கிறது நல்லா இருக்குடா. வீடு, வேலைன்னு பரபரப்பா இருக்கிற வாழ்க்கையில அப்பப்போ இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்க வரணும்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுடா. ஆனா இங்க வந்த நிமிஷத்துல இருந்து மனசு ரொம்ப லேஸ் ஆயிடுச்சுடா. அதனாலதான் அடிக்கடி எல்லாரும் வெளியூர் போறாங்க போல. நான் கூட நினைப்பேன்டா, வெளியூருக்கு போய் காசு செலவு பண்ணி அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனா வந்து பார்த்தாதான் தெரியுது எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு. உனக்கு நிம்மதியா இருக்கலாம் அண்ணே. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. ஏன்டா, ஏன் அப்படி சொல்ற? அண்ணே, நான் உங்ககிட்ட என்னென்ன சொன்னேன்? இந்த ஏலகிரி ட்ரிப் முடியறதுக்குள்ள நிலாவும் நானும் நிறைய பேசி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க போறோம்னு சொன்னேன்ல. ஆ, வீட்ல தான் எப்ப பாரு குடும்பமா உட்கார்ந்திருக்கீங்க. நீ தங்கச்சி தங்கச்சின்னு பின்னாடியே போறதும், அவ அண்ணன் அண்ணன்னு உன் பின்னாடி வர்றதும், அண்ணி அண்ணின்னு பல்லவ அவகிட்ட பேசுறதும் ஒரே டார்ச்சரா இருக்கும்ண்ணே. வெளியூர் வந்திருக்கோம், மெல்ல நிலாவை கூட்டிக்கிட்டு அப்படியே ஒரு வாக் போய் மனசு விட்டு பேசலாம்னு பார்த்தா அட்டை மாதிரி நீங்க ஒட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லடா, அவன் டீ குடிக்க போகணும்னு சொன்னா எனக்கும் வெளிய வரணும் போல இருந்துச்சு. அதான் நானும் கூட வந்தேன். நீங்க பேச போறீங்கன்னு சொல்லியிருந்தா நாங்க வந்திருக்க மாட்டோம்டா. எப்படின்னு நிலாவும் நானும் வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு நீ கேட்ட. அதுக்கு நான் நிலாவை பேசி கரெக்ட் பண்ண போறேன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? என்ன இதெல்லாம் நீயே புரிஞ்சுக்க மாட்டியா? என்னென்ன நீ டேய், இப்ப என்னடா செய்யறது? முதல்ல அந்த பல்லவன் வந்து நகர்த்தி விடு. அப்பா பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு கூடவே இருக்கான். எனக்கு வர கோவத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் புல்ல புறம்பாரு. டேய் டேய், இருடா. இப்ப என்ன, உனக்கு அந்த பொண்ணு கூட பேசணும் ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. நான் பல்லவனை போய் கூப்பிடுறேன். போ. டேய் என்னென்ன டேய் சோழா, அந்த பொண்ணுகிட்ட வேற எதுவும் பேசி கஷ்டப்படுத்த மாட்டல? என்ன என்னென்ன பேசுற? அந்த பொண்ணு பாவம் நம்மள நம்பிதான் இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கு. நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி கஷ்டப்படுத்திட கூடாதுல்ல? அண்ணே, ரொம்ப பண்ணாதண்ணே. அவ என் வைஃப், அது தெரியுமில உனக்கு? அண்ணே, நான் அவளை ஒண்ணும் பண்ண மாட்டேனே. நீ முதல்ல அவனை கூட்டி எங்கயாவது போனே. சரி சரி. டேய் பல்லவா, அந்த பக்கம் ஒரு கடை இருக்கா, நீ அண்ணன் கூட வா, போயிட்டு வந்துடலாம். இந்த சோழனை கூப்பிட்டா அவன் வரமாட்டேன்னு சொல்றான். நீ வா, நான் போயிட்டு வந்துடுறேன்.